போட்டு பாடுபடு ஜல்லக்கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு, நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு ஜல்லக்கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு ஜல்லக்கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு, அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு. நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு ஜல்லக்கண்ணு. பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே, பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளுக்கான தீவன உற்பத்தி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுகந்தி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒத்த தொழில் பால் பண்ணை உற்பத்தி முறையில் பயன்பெற்ற சிவகங்கை மாவட்டம் வடக்கு சாலை கிராம வேளாண்மையாளர் திருமதி எம் கல்பனா அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் உருளைக்கிழங்கு. இன்றைய தகவல் நேரத்தில் கரும்பில் ஊடுபயிர் சாகுபடி. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்த்து பால் உற்பத்தி செய்வது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுகிறது. அந்த வகையில் ஒத்த தொழில் பால் பண்ணை உற்பத்தியில் ஈடுபட்டு பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் வடக்கு சாலை கிராம வேளாண்மையாளர் திருமதி எம் கல்பனா அவர்கள் தம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டபோது, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக மாடுகளை உற்பத்தி பண்ணி பால் பெருக்கத்தை பண்ணி மக்களுடைய வறுமையை நீக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னுடைய இதுக்காக நான் அந்த குறிக்கோளுக்கு வந்தேன். அதே மாதிரி பல பஞ்சாயத்துகளை போய் தேர்வு செஞ்சு அந்த பஞ்சாயத்து மக்களுக்கு வறுமை கூடுதல் லிஸ்ட்டில் எடுத்து அவங்களுக்கு நிதி உதவி பெரிய மற்ற நிறுவனங்களில் வாங்கி மக்களுக்கு நிதி கொடுத்து அவங்க மாடுகளை உற்பத்தி பண்ணி மாடுகளுடைய வளத்தையும் மாடு எப்படி பராமரிக்கிறதையும் மாடுகளை எப்படி பாதுகாக்கிறதை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாடுகளை எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கி ஆவினுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். மற்ற மறுபடியும் மேம்பாட்டுக்கு மாடு வளர்ப்பு அதன் மூலமாக எப்படி ஒரு மாடுகள் மட்டும் தொழில் பண்ணாமல் ஆடுகளை உற்பத்தி பண்ணி அதிலேயே கோழிகளையும் உற்பத்தி பண்ணுற மாதிரி கோழி வளர்க்குறது மாதிரியும் சிறு சிறு இயற்கை விவசாயம் பண்ணுறது மாதிரியும் தொட்டிகளில் வந்து விவசாயம் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறதையும் அது மக்களுக்கு எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். மற்றபடி இப்போ ஒரு குழுவுக்கு 20 பேர்னால் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஒரு மாடு தான் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாருமே 2 மாடு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாடு இருக்குது. அந்த பால்களை ஃபுல்லாக 10-12 ரூபாய்க்கு தான் விற்பனை பண்ணாங்க அந்த ஊரில் நான் வர்றதுக்கு முன்னாடி. நான் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து இப்போ 24 ரூபா 25 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். பால்களை வந்து அந்த தரமான பால் கொடுக்கணும்னு கொஞ்சம் இப்போ என்னுடைய ஊக்குவித்து விட்டுருக்கேன். இன்னமும் வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னமும் விழிப்புணர்வு ஏற்படணும், விவசாயங்களை ஈடுபடணும். படித்தவங்க எல்லாருமே வெளியேறி போய் வேலை தேடாமல் வேலை இல்லைங்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிகமான மாடுகளை உற்பத்தி பண்ணி அதிக வருமானம் தேடுற அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னமும் எப்படின்னா மாடுகளை மட்டும் அப்போலாம் மாடு கம்மாய்க்கு பற்றிட்டு போவாங்க, தண்ணியை கட்டுவாங்க, அதோட கட்டிடுவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் மாடுகளுக்கு
எப்படி தீவனம் எந்த முறையை வளர்க்கணும், தடுப்பூசி எப்படி போடணும், எவ்வாறு தீவனம் கொடுக்கணும், பசுமை தீவனம் என்ன, அந்த கலப்பு தீவனம்னா என்ன, அடர் தீவனம் என்ன, இந்த மாதிரி முறைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி சொல்லி கொடுத்து மானியத்தில் இருந்து அரசு நிதியில் வரக்கூடிய சோளம் அந்த மற்றபடி இயற்கை சார்ந்த ஒரு மற்ற எல்லா புல்லுகளையுமே கலந்து அதை அரைச்சி மாடுகளுக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கணும். எவ்வளவு தீவனம் அளவு அடர் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளவு இந்த மாதிரிலாம் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன், மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். எவ்வளவு தீவனம் எந்த தீவனம் வைக்கிற முறை, அதோடைய தண்ணி எத்தனை லிட்டர் எப்படி வைக்கணும், எப்படி வைக்கோல் எப்படி கொடுக்கணும், எல்லா முறையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி இப்போ ஓரளவு அதே மாதிரி பின்பற்றி வராங்க. இப்போ தீவனம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ரொம்ப வரிசை இருக்கிறதுனால வைக்கலுக்கு சிவகங்கை மாவட்ட அதிகாரியை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கும் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதாவது எவ்வளவு அசோலா ஒரு தீவனத்தை வளர்க்க நாங்கள் கேவிக்கையில் ஒரு நாள் ட்ரைனிங் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கோழி வளர்ப்புக்கு போனப்போ அதே மாதிரி திருப்பி எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு குற்றாலத்தில் ட்ரைனிங் கொடுத்த 15 நாள். அந்த 15 நாள் ட்ரைனிங் எங்களை போய் கற்றுக்கிட்டு மக்களுக்கு எந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும், என் தீவனம் எப்பப்போ கொடுக்கணும், மாடுகள் எப்படி இந்த மாடுகளுக்கு செனை ஊசி போடணும், எப்படி எந்த மாதிரி தடுப்பூசி போடணும் எல்லாமே அங்கேயிருந்து கற்றுட்டு மக்களுக்கு நான் வாரம் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு போய் மக்கள்கிட்ட நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன் சார். மற்றபடி இந்த தொட்டிகள்லாம் எப்படி தண்ணி இப்போ வறட்சியாக இருக்கிறதுனால தொட்டிகள் குப்பைகளை பயன்படுத்தி அது எப்படி காய்கறிகளை பயன்படுத்திக்கிறது, காய்கறியை தமக்கு தேவையான காய்கறியையோ தமக்கு தேவையான கழிவற்ற பொருள்களை பயன்படுத்தி உபயோகப்படுத்துறதை பற்றியும், அதாவது நாட்டு மாடு மூலமாக அதனுடைய கிடைக்கக்கூடிய சக்தி சாணம், அதை சாணத்தை வச்சு எப்படி இந்த பல்பொடி தயாரிக்கிறது, எப்படி இந்த ஷாம்பு தயாரிக்கிறது, அப்புறம் எப்படி இந்த குங்குமம், அதாவது இந்த குங்குமம் இந்த மஞ்சள் பொடி வச்சு மாட்டுடைய இந்த கோமய நீர்களை வச்சு குங்குமம் அவங்களே தயாரிக்கிற மாதிரி பெண்களுக்கு சிறு சிறு தொழில்களை உற்பத்தி கொடுத்துருக்கோம். இப்போ வாழ்வாதாரம் ஒரு நல்லா இருக்குன்னு அவங்களே இப்போ தேடி வர்ற அளவுக்கு அந்தளவு உயர்த்தியிருக்கேன். என்னை பொறுத்தவரை என்னென்னா படித்து எல்லாருமே வேலை அங்கங்கே தேடி போய்கிட்டு இருக்காங்க. விவசாயம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நாங்களாம் படித்து எங்களே இப்போ கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ முடிச்சுட்டு இந்த மாதிரி இப்போ இந்த பொண்ணு ஏன் இதில் இறங்கியிருக்குன்னு. நான் அந்த மாதிரி தொழிலில் இறங்கி மக்களை இன்னும் மேம்படுத்தினேன். ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கே நான் நல்லா வந்துட்டேன். இன்னும் அவங்க தேடி வர்ற அளவுக்கு இப்போ தொழில் தொடங்குறான். இப்போ நான் பிஎல் முடிச்சுட்டு இப்போ பால் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ என்னோட இருக்கிற இப்போ எல்லாருமே ஓரளவு பிஎட் இந்த மாதிரி பண்ணவங்களாக தான் இப்போ அதிகமாக தொழில் பண்ணுறாங்க. ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறவங்க, வேலை இருக்கிறவங்க. ஆனால் இந்த ஐடியா கொடுத்தது எனக்கு ஃபஸ்ட்டு ராமண்ணன் தான். அதுலேருந்து என்ன மாதிரி என்னுடைய நண்பர்களும் இதை பண்ணிக்கிட்டு வராங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதை மேலே கொண்டாடணும். கொஞ்சம் அரசும் கொஞ்சம் இதை எல்லாரும் ஊக்குவிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற திருமதி எம் கல்பனா அவர்களை 09939299859 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் உருளைக்கிழங்கு. காப்பி பயிரில் பழவண்டுகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த சேமிப்பு கிடங்கில் சீரான வெப்பநிலை, ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். கோணிப்பைகளை 10 மில்லி மாலத்தியான் மற்றும் 2 கிராம் பைரித்திரம் இரண்டையும் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்த கரைசலில் நனைத்து உபயோகப்படுத்த வேண்டும். வெண்டையில் பூச்சி தாக்கத்தை குறைக்க 1 ஹெக்டேருக்கு இமிடாக்ளோபிரிட் 100 மில்லி அல்லது மெத்தில் டெமட்டான் 500 மில்லி அல்லது 5% வேப்பங்கொட்டை வடிநீர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியினை தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். செடி முருங்கையில் களை கட்டுப்பாடு மற்றும் பின்செய் நேர்த்தி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். செடிகள் சுமார் 1 மீட்டர் உயரம் வளர்ந்தவுடன் நுனியை கிள்ளி விடுவதனால் பக்க கிளைகள் அதிகமாக தோன்றி காய்களின் எண்ணிக்கை அதிகமாகும். எலுமிச்சையில் பழச்சாற்றை உறிஞ்சும் பூச்சியின் தாக்குதல் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் நீருக்கு 1 மில்லி மாலத்தியான் என்ற விகிதத்தில் கலந்து அதனுடன் கரும்பு ஆலை கழிவையும் சேர்த்து தோட்டத்தில் பல இடங்களில் வைக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் உருளைக்கிழங்கின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் உருளை சாகுபடி செய்யலாம். குளிர் மற்றும் மிதவெப்ப பகுதிகளிலும் ஓராண்டிற்கு 1200 முதல் 2000 மில்லிமீட்டர் வரை மழை பெறும் பகுதிகளிலும் இதனை பயிரிடலாம். பருவம் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை. ரகங்கள் குப்ரி ஜோதி, குப்ரி முத்து, குப்ரி சொர்ணா, குப்ரி கிரிராஜ். நீர் நிர்வாகம்
நடவுக்கு பின்னர் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் பிறகு வாரம் ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை: கிழங்குகள் நன்கு முற்றி தடித்திருக்கும் போது தோண்டி எடுக்க வேண்டும். மகசூல்: ஹெக்டேருக்கு 120 நாட்களில் 15 முதல் 20 டன்கள் வரை கிழங்குகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். அடுத்து வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கரும்பில் ஊடுபயிர் சாகுபடி குறித்து காண்போம். பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் குறைந்து வரும் தனிநபர் விவசாய சாகுபடி பரப்பு உள்ளிட்ட இன்றைய காலகட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி மிக அவசியமானதாகும். கரும்பு ஓராண்டு வயதுடைய ஒரு வணிக பயிராகும். இப்பயிரின் மூலம் வருமானம் கிடைப்பதற்கு ஓராண்டு காலம் ஆவதால் இடைப்பட்ட காலத்தில் விவசாய பணிகளுக்கு தேவைப்படும் செலவுகளுக்கு விவசாயிகள் பிற தொழில்களையே சார்ந்திருக்க நேரிடுகிறது. எனவே கரும்பில் ஊடுபயிர் சாகுபடி செய்தால் இடைநிலை வருமானம் ஈட்டலாம். உளுந்து, பாசிப்பயிறு, சோயாபீன்ஸ் ஆகிய பயறு வகை பயிர்களும் சணப்பு, தக்கைப்பூண்டு ஆகிய பசுந்தாள் உரப்பயிர்களும் கரும்பில் சிறந்த ஊடு பயிர்களாக பயிரிடப்படுகின்றன. பயறு வகை பயிர்களை கரும்பில் ஊடு பயிராக இடுவதால் குருத்து புழுக்களின் தாக்குதல் குறைந்து காணப்படுகிறது. இதன் மூலம் 19 முதல் 28% வரை கூடுதல் விளைச்சலும் 18 முதல் 42% வரை கூடுதல் நிகர லாபமும் கிடைக்கும். ஊடு பயிர்களின் சரியான முதிர்ச்சி பருவத்தில் அவற்றை அறுவடை செய்திட வேண்டும். அறுவடைக்கு பின் அவற்றின் கழிவுகளை நிலத்தில் மண்ணோடு நன்றாக கலந்துவிட வேண்டும். பின்பு ஊடுபயிர் செய்யப்பட்ட நிலப்பரப்பினை சுத்தம் செய்து மேலுரம் இட்டு மண் அணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பின்னர் கரும்பிற்கு தேவையான அனைத்து உழவியல் நுட்பங்களையும் பின்பற்றுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1790 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1850 ரூபாய்க்கும், கோவில்பட்டியில் 1920 ரூபாயிலிருந்து 1950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சோளம் அருப்புக்கோட்டையில் 3500 ரூபாயிலிருந்து 3600 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய்க்கும், நெல் ADT 37 செய்யாறில் 1050 ரூபாயிலிருந்து 1879 ரூபாய்க்கும், கலவையில் 1715 ரூபாயிலிருந்து 1827 ரூபாய்க்கும், நெல் ADT 43 மதுரையில் 1750 ரூபாயிலிருந்து 1850 ரூபாய்க்கும், மேலூரில் 1700 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய்க்கும், நெல்கோ 43 உசிலம்பட்டியில் 1700 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய்க்கும், வேலூரில் 1600 ரூபாயிலிருந்து 1783 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கேழ்வரகு சின்ன சேலத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கும், விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 2969 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. முந்திரி ஆண்டிமடத்தில் 9600 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்கும், தொடுவெட்டியில் 10,000 ரூபாயிலிருந்து 14,000 ரூபாய்க்கும், புளி தர்மபுரியில் 3800 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் 3800 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 25 ரூபாய்க்கும்,
சின்ன வெங்காயம் 1 கிலோ 62 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 68 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 150 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 336 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 305 ரூபாய்க்கும், சராசரியாக 319 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 480 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 300 ரூபாய்க்கும், சராசரியாக 429 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 482 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 375 ரூபாய்க்கும், சராசரியாக 444 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 477 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 324 ரூபாய்க்கும், சராசரியாக 403 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 305 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 290 ரூபாய்க்கும், சராசரியாக 302 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3010 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2950 ரூபாய்க்கும், சராசரியாக 2980 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36.4 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 28.2 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 46.8%, காற்றின் வேகம் மணிக்கு 10.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 10%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.8 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 415.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 857.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 6 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கால்நடைகளை பராமரிப்பதில் தீவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரிவிகித ஊட்டச்சத்துடன் கூடிய தீவனம் கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. அவ்வகையில் கால்நடைகளுக்கான தீவன உற்பத்தி குறித்து விரிவாக விளக்குகிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய
உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுகந்தி அவர்கள். வணக்கம்மா. நாங்கள் பொதிகை டிவியிலேருந்து பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிக்காக உங்கள்கிட்டருந்து சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிறலான்னு வந்திருக்கிறோம். காட்டுப்பாக்கத்தில் இருக்கின்ற இந்த பகுதியில் உங்களுடைய பங்களிப்பு வந்துட்டு கால்நடைகளுக்கு தீவனம் உற்பத்தி பண்ணி தயார் பண்ணி கொடுக்கறதுல மிகப்பெரிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. நான் இப்போ அந்த பகுதிக்கு போயிட்டு வரும்போது ஒரு காட்சியை பார்த்தேன். அது என்னன்னா, இது கோ5 கோ3 கோ4 ஏதோ சொன்னாங்கம்மா, பசுவுக்கு தீவனம்னு. இது கரணையை நடவுக்கு பயன்படுத்துறதுன்னு சொன்னாங்க. இது என்னங்கம்மா? இது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். இது வந்து கோ4ஓட கரணை, அதாவது விதைக்கரணை. இதை வச்சு தான் நம்ம நடவு செஞ்சு கோ4 தீவன பயிரை நம்ம உற்பத்தி செய்ய போகிறோம். இதை வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் 2 கணு இருக்கும். அதாவது அது பரு அல்லது கணுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இங்கே தெரியுது இல்லைங்க சார், இது ஒரு பரு, கீழே வந்து இந்த இடத்துல ஒரு பரு. இப்போ அந்த சோகையை உரிச்சிட்டு தான் நீங்கள் இப்போ நடுவீங்களா? அதாவது சோகை வந்து சுத்தமாக, அதாவது மழைக்காலங்கள்லாம் நம்ம சுத்தமாக உரிச்சிட்டு நடலாம் சார், அதில் தப்பு கிடையாது. ஆனால் கோடை காலத்தில் வந்து இதை வந்து சுத்தமாக உரிச்சிட்டு நடுறப்ப இந்த கணு வந்து பரு வந்து வெயில்னால் பாதிக்கப்படுது. அதனால் கணு வந்து கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து கரணையை வந்து நம்ம தோகையை உரிக்காமல் அப்படியே நடும்பொழுது நம்மளுக்கு முளைப்பு திறன் அதிகரிக்கும். ஆனால் மழைக்காலங்களில் நம்ம அப்படியே நடும்பொழுது பெரிய அதனால் பாதிப்பு ஏற்படுறதில்ல. இப்போ விதைக்கரணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது என்ன வயதுடையதாக இருக்கணும்? விதைக்கரணைகள் பொதுவாக நம்ம வந்து 4 மாதத்துலேருந்து, அதாவது நடவு செய்த 4 மாதத்துலேருந்து 5 மாதத்து வரைக்கும் இருக்கிற பயிரை எடுத்து விதைக்கரணைகள் உற்பத்தி செய்யலாம் சார். விதைக்கரணைகள் உற்பத்தியில் வந்து 3 மாதம் ஆன பயிரில் கூட விதைக்கரணை எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு விவசாயி வந்து அந்த தொழிலை மேற்கொள்கிறப்ப, அதாவது விதைக்கரணை உற்பத்தி தொழிலை மேற்கொள்கிறப்ப அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கணும்னா ஒரு தூர்லேருந்து நம்மளுக்கு வந்து 10லேருந்து 11 கரணைகள், இந்த மாதிரி 2 பருக்கள் இருக்கிற கரணை கிடைக்கணும். ஒரு தூர் என்ன? ஒரு செடி, ஒரு அந்த தண்டு, ஒரு தண்டுலேருந்து ஒரு கரும்பு மாதிரி இருக்கிற அந்த தண்டுலேருந்து 10லேருந்து 11 விதைக்கரணைகள், 2 பருக்கள் கொண்ட கரணைகள் இருக்கணும். அது அப்படி வந்தால் தான் அந்த விதைக்கரணைகள் உற்பத்தி வந்து லாபகரமாக இருக்கும். விவசாயி இந்த விதைக்கரணை மட்டும் எதுக்காக நீங்கள் 2 தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறீங்க? 2 பரு இருக்கணும் அந்த கரணையில். ஏன்னா ஒரு கணு இருக்கிற பகுதி வந்து மண்ணுக்குள்ளே போயிடும், ஒரு கணு வந்து மேல் நோக்கி இருக்கும். மேல் நோக்கி இருக்கிறதுலேருந்து நம்மளுக்கு செடி முளைச்சி வரும். கீழே இருக்கிற அந்த வேர் முடிச்சுகள்லேருந்து வேர் உருவாகி தாவரத்தை வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறது அப்படியே வேராக மாறிடும். மேலே இருக்கிற பகுதி வந்து செடியாக வந்துடும். சரிங்க. இது எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நீங்கள் விதைச்சி அறுவடைக்கு பருவத்துக்கு வரும்? அதாவது இந்த கரணைகள் வந்து விதைச்ச உடனே ஒரு 2 இலை பருவம் வர்றதுக்கு வந்து 15 நாள் அளவுக்கு ஆகும் சார். விதை நடவு செய்தலேருந்து 15 நாள் கழிச்சு ஒரு 2 இலை வந்திருக்கும். ஒரு அடி உயரத்துக்குங்களா? அது வந்து ஒரு 3/4 அடி உயரத்துக்கு இருக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 இலை 5 இலை வர்றதுக்கு நம்மளுக்கு 40 நாள் அளவுக்கு ஆகும் சார். ஏன்னா இதில் வந்து ஆரம்ப நிலையில் வளர்ச்சி வந்து விகிதம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதற்கப்புறம் வந்து வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதாவது 90லேருந்து 95 நாளில் முதல் அறுவடை செஞ்சிடலாம். இந்த கரணையை நடவு செய்து 90லேருந்து 95 நாளில் நம்மளுக்கு முதல் அறுவடைக்கு வந்துடும். இப்போ உங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பெரிய பரந்த அளவுக்கு நிலத்தை வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிற கால்நடைகளுக்கு நீங்கள் தீவனம் கொடுத்துருவீங்க. ஒரு விவசாயி ஒரு சின்ன அளவுக்கு ஒரு 10 அளவுக்கு 10-15 அளவுக்கு கால்நடைகள் வச்சு வளர்க்குறவர், அவர் இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு என்ன நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்க? அதாவது மாடுகளோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக
தீவனப்பயிரை உற்பத்தி செய்தே தான் ஆகணும் சார். ஏன்னா அதாவது கால்நடை வளர்ப்பு லாபகரமாக அமையணும்னா முதல் முக்கியமான பங்கு வந்து தீவனப்பயிருக்கு தான். ஏன்னா தீவனப்பயிரை உற்பத்தி செய்யாமல் கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி கோஃபோரோ தீவனப்பயிர்கள் வகைகள் நிறையா இருக்குது சார். அதில் வந்து இது வந்து புல் வகை தீவனப்பயிர். இந்த பொதுவாக நாங்கள் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கிறது இந்த புல் வகை தீவனப்பயிர் தான். இந்த புல் வகை அதாவது பொதுவாக தீவனப்பயிரை வளர்க்காமல் அவங்க கால்நடை பண்ணையத்தையோ ஆட்டு பண்ணையத்தையோ மேற்கொள்கிறப்ப ஆரம்ப நிலை காலத்தில் ஏற்படுற செலவினங்கள் அதிகமாயிரும் சார். அதோடு சேர்த்து நம்ம தீவனப்பயிர்களுக்கும் செலவு செஞ்சோம்னா விவசாயிகளுக்கு ஒரு பின்தங்கிய நிலை ஏற்படும். அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு தீவனப்பயிரை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால்நடைகளை வாங்கிறது அல்லது ஆடுகள் வாங்கிறது அந்த மாதிரி வேலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம் சார். அதை தான் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு பொதுவாக பரிந்துரைக்கிறோம். கோஃபோர் வந்துட்டு அவர் தீவனமாக கால்நடை தீவனமாக பயிரிட விரும்புகிறார். உங்ககிட்ட அணுகணும்னா நீங்கள் என்ன உதவி பண்ணுங்க? நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு தேவையான விதைக்கரணைகள் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து அதை உற்பத்தி செய்கிற தொழில்நுட்பங்களும் சொல்லிக் கொடுப்போம். தேவைப்பட்டால் எங்கள் நிலத்தில் எப்படி அதை வந்து விதைப்பு செய்கிறாங்க, எப்படி நீர் பாய்ச்சுறாங்க, எப்படி அதுக்கு தேவையான உரங்கள் அளிக்கிறாங்க, எந்த டைமில் அறுவடை பண்ணுறாங்க, அறுவடைக்கு பின் செய்கிற நேர்த்திகள் என்னென்ன, இதை பற்றின விளக்கங்கள் எல்லாமே நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்லித்தரோம். இப்போ பொதுவாக பொறுத்த வரைக்கும் இதனுடைய நீர் மேலாண்மை எப்படிங்கம்மா இருக்குது? நீர் மேலாண்மைங்கிறது நம்ம மண்ணோட தன்மையை பொறுத்து நம்மளுக்கு நீர் மேலாண்மை மாறுபடும். அதாவது அதே மாதிரி பருவநிலைகளை பொறுத்தும் நீர் மேலாண்மை மாறுபடும். பொதுவாக வந்து விதைக்கரணைகள் நடுறதுக்கு முன்னாடி பார்களில் நீர் பாய்ச்சிட்டு விதைக்கரணைகளை நடலாம், அல்லது நடவு செய்த உடனே நம்ம நீர் பாய்ச்சல் மேற்கொள்ள வேணும். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து உயிர் தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் தண்ணீர் கண்டிப்பாக பாய்ச்சணும். அதுக்கப்புறம் நம்மளோட தன்மை மண் வந்து மணல் பாங்கான பூமி அப்படின்னா உங்களுக்கு தண்ணி உயிர் தண்ணின்றது காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும்? இல்லை தண்ணி நல்ல தண்ணி தான் நிறைவாக பண்ணணும். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து நம்ம மண்ணோட தன்மைக்கு ஏற்ப இப்போ களிமண் பூமியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 6லேருந்து 7 நாள் அந்த இடைவெளியில் தண்ணி பாய்ச்சினா போதுமானது. அதே சமயத்தில் நம்மளுக்கு மணல் பாங்கான பூமினா தண்ணி வந்து சீக்கிரம் வெளியேறிடும். அப்போ வந்து நம்ம 3லேருந்து 4 நாள் இடைவெளியில் தண்ணீர் பாய்ச்சணும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் சுகந்தி அவர்களை 08894903353 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 26/7/2017 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகள் மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் வடக்கு சாலை கிராம வேளாண்மையாளர் திருமதி எஸ் அமராவதி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் பப்பாளி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை தீவன உற்பத்தி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுகந்தி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.